வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புரிஞ்சதா? இதனிடையே முறைகேடு புகார்கள் தொடர்பாக தேர்வு முகமை பதிலளிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெரிஞ்சுக்கிட்டியா? அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது நீங்க தமிழ்ல வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா நடந்த நீட் எக்ஸாம் ஸ்கேம் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாம்னா என்ன அப்படின்றத சின்னசா பாத்துருவோம். நீட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதாவது நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த நீட் எக்ஸாம் 2013 கொண்டு வரப்பட்டுச்சு. பட் தமிழ்நாட்டில் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டாக்டர் ஆகணும்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதாவது 12th நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்க கட் ஆஃப் மார்க்கையும் வச்சு நீங்க கவர்மெண்ட்ல ஃப்ரீ சீட்ல படிக்கலாமா இல்ல அமௌண்ட் கட்டி மேனேஜ்மெண்ட் சீட்ல படிக்கலாமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி, நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டா இல்ல மேனேஜ்மெண்ட் சீட்டான்றது டிசைட் செய்யப்படும். இப்போ மொத்தம் நீட் எக்ஸாம்ல 180 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 4 மார்க். ஸோ டோட்டலா 180 × 4 போட்டீங்கன்னா 720 மார்க் வரும். அவுட் ஆஃப் 720க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் மார்க். அதாவது அந்த 180 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -1 மார்க் போகும். அதாவது நீங்க ராங்கா ஆன்சர் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் உள்ள மார்க்கும் பிளஸ் இந்த -1 மார்க்கும் போகும். ஸோ உங்களுக்கு இப்போ பேசிக்கா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 720 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, இப்போ ரீசெண்டா வந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல, அதாவது நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து 720க்கு 720 எடுத்துருக்காங்க. இதுல என்னடா இருக்கு, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அதனால 720 எடுத்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேருன்னு சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட 67 பேர் வந்து 720க்கு 720 எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 718 சில பேர் எடுத்திருக்காங்க, 719 எடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரே கோச்சிங் சென்டர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 பேர் பக்கம் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த 718, 719, 720 எடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா 720 வருது 719, 718 வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. நீங்க சரியா கால்குலேஷன் புரிஞ்சுக்கலாம் தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 180க்கு 180 மார்க் கரெக்டா எடுத்திருந்தா உங்களுக்கு 720 வரும். அதுல 1 மார்க் மைனஸ் ஆனா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 716 வரணும். பட் இதுல மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல -1 வேற இருக்கு இல்லையா. சோ அப்போ உங்களுக்கு 715 தான் வரணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, 718 வந்திருக்கு, 719 வந்திருக்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்கேம். பட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த 718, 719 மார்க் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். அதனாலதான் அவங்க 718, 719 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க எழுதின எக்ஸாம் சென்டர்ல வந்து அவங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதனால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம்ன்றது பாத்தீங்கன்னா பணக்காரங்க மட்டுமே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது அந்த நீட் எக்ஸாம். இதனால எத்தனை ஏழை குழந்தைங்க வந்து இறந்து போனாங்க தெரியும்ல நம்ம ஊர்ல. இப்போ இப்படி ஒரு ஸ்கேம் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம அமைதியா இருந்தோம்னா ரொம்பவே கஷ்டம். என்னோட வயசு இந்த வீடியோ மூலமா நான் கொடுத்துட்டேன். இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் இதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் குரல் கொடுக்கலாம். ஒரு ட்வீட்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவா இருக்கலாம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. பேன் நீட்.